Hey guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம Game Changer இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். First of all, thank you for watching this video. Basically இந்த படம் வந்து ஒரு IAS கலெக்டர் ஒரு ஃபேரான எலெக்ஷன் நடக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். படம் பிகினிங்லேயே சிஎம்க்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ஒரு மாதிரி கெயாட்டிக்கான சீன் போகும். அந்த கெயாட்டிக்கான சீன்லேயும் நம்மளுக்கு தெரியும், ஓகே இந்த கதையில் ஏதோ ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. ஹீரோ இன்ட்ரோ எனக்கு பார்க்குறதுக்கு ஒரு கேஷுவலான காமனான தெலுங்கு ஃபிலிமில் வந்து ஒரு ஆக்ஷன் பேக் மூவி அந்த ஹீரோ இன்ட்ரோ எப்படி இருக்கோ, ஒரு அடித்தடி சண்டை இல்லாமல் இருக்காதுல, ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஹீரோட இன்ட்ரோ இந்த படத்துலேயும். பட் ஹீரோயினோட இன்ட்ரோ வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்துச்சு. ஓவரால் படத்தில் வந்து மியூசிக் நல்லா தான் இருந்துச்சு. பட் எனக்கு பர்சனலி தமிழில் பாட்டெலாம் கேட்கும் போது வியர்டாக இருந்துச்சு. ஆக்சுவலி நான் தெலுங்கு விஷனில் அந்த பாட்டெலாம் கேட்டேன், அது நல்லா இருந்துச்சு. மேபி டைரக்டர் சங்கர் ஏஆர் ரஹ்மான் கூட மறுபடியும் கொலாபரேட் பண்ணுறதை பற்றி யோசிக்கணும்னு நான் நினைக்கிறேன். மியூசிக் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த படத்தில் எஸ்ஜே சூர்யா அண்ட் ஆல்சோ ஜெயராம் கூட இருக்காங்க. எனக்கு பர்சனலி எஸ்ஜே சூர்யா அண்ட் ஜெயராமோட ரோல்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. தி லிட்ரலி நேல்ட் இட். படத்தில் ஹீரோயினுக்கும் கெமிஸ்ட்ரி அப்படி ஒன்றும் பெருசாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பிசைட்ஸ் அவங்களோட லவ் ஸ்டோரியும் கைண்ட் ஆஃப் போரிங் எனக்கு பார்க்க அப்படி இருந்துச்சு. பட் தட் இஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். ஆக்டர் சுனில் படத்தில் வந்து காமெடியன் ரோல் பண்ணியிருந்தார். ஆக்சுவலி எனக்கு அவரை பார்த்தப்போ ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் நோ, அவரோட காமெடி சீன்ஸ் பார்க்குறப்போ எனக்கு அப்படி ஒன்றும் ஃபன்னியாக தெரில. ஆனால் படத்தில் சில சீன் எஸ்ஜே சூர்யா அண்ட் ஜெயராம் அவங்க ரெண்டு பேரோட சீன் தான் பார்க்கும்போது லைக் இட் வாஸ் ரியலி ஃபன்னி. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஹீரோக்கும் வில்லனுக்கும் ஒரு பிகினிங் லெவல் சண்டை ஆரம்பிக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும் கதை பார்க்க. ஸ்லோலி அந்த சண்டை வந்து பெருசாகி அது செகண்ட் ஹாஃப் மட்டும் போவோம். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எண்ட்லேயே வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கும். இட் வாஸ் குவைட் குட். அண்ட் தென் செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கும் போது படம் வந்து பிகினிங்கில் வந்து ரொம்ப ஃப்ளாஷ்பேக்ஸ் சீன்ஸாக இருக்கும். செகண்ட் ஹாஃபில் சில சீன்ஸ் ரொம்ப இமோஷ்னலாக இருந்துச்சு எனக்கு பார்க்குறப்போ. அண்ட் எனக்கு வந்து என்னோடய இமோஷன்ஸை ப்ராசஸ் பண்ண டைம் பத்தாத மாதிரி இருந்துச்சு. எல்லா சீன்லையும் இல்லை, பட் சில இமோஷ்னல் சீனில் லைக் ஐயோ இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த இமோஷனை போக்குற மாதிரி ஏதாச்சும் சீன்ஸ் வச்சுருக்கலாமே அப்படின்னு நினைக்கும் போது அதை கட் பண்ணி நெக்ஸ்ட் சீனுக்கு போயிட்டாங்க. ஸோ யா, எனக்கு பர்சனலி ரொம்ப இமோஷ்னலான சீன் வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா ப்ராசஸ் பண்ண எடுத்துக்கணும் அப்படின்னு தோணும். செகண்ட் ஹாஃபில் ஐ மீன் லைக் ஹீரோக்கும் வில்லனுக்கும் சண்டை கொஞ்சம் அதிகமாகுதுல, அதனால சீன்ஸ் பார்க்க கொஞ்சம் இன்டென்ஸாக இருக்கும். எக்ஸ்ட்ரீமான லெவலுக்கு இன்டென்ஸாக இருக்காது, பட் யா சம்வாட் இன்டென்ஸ். பேசிக்காக டைரக்டர் சங்கர் மூவியில் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? கண்டிப்பாக பிரம்மாண்டத்தை எதிர்பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் படம் ஃபுல்லாகவே அது இருந்துச்சு, அதுக்கு குறைவு எதுவுமே இல்லை, நம்ம சொல்லவே தேவையில்லை. இட்ஸ் டைரக்டர் சங்கர், கமான் மேன். எனிவே நான் நிறைய படத்தை பற்றி மட்டுமே பேசிட்டேன், கொஞ்சோண்டு ஒரு டெக்னிக்கல் பார்ட் டச் பண்ணிட்டு வரலாம். எனக்கு இந்த படத்தில் வந்து கேமரா சீன்ஸ் லைக் கேமரா ஆங்கிள்ஸ் சில கட்டம் லைக் ஐ ரியலி லைக் இட். லிட்ரலி ஒரு கார் சீனில் அதுக்கப்புறம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி ஒரு ரூம் இருக்கும், அங்கே வந்து கேமரா லைக் 360 டிகிரிஸ் அந்த ஆக்டர்ஸை வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணி வரும். இட் வாஸ் அமேசிங். சில சீன்ஸ் படத்தில் எக்ஸாஜரேட் பண்ணியிருந்தாங்க, அது ஏதோ அக்செப்டபிள் சொல்லலாம். இந்த ஓவரால் படத்தோட எசன்ஸ் வந்து பாலிட்டிக்ஸ் அண்ட் எலெக்ஷன், இதை ரிவால்வ் பண்ணி எவ்வளோ பிரச்சனைகள் நடக்கும், எஸ்பெஷலி டியூரிங் எலெக்ஷன் டைம், எப்படிலாம் ட்ரிக்கியாக இருக்கும் சுச்சுவேஷன், அதை பேஸ் பண்ணி தான் மூவி இருக்கும். யார் சிஎம் ஆவா, யார் லீடர்ஷிப் ரோலில் இருப்பா அப்படின்னு ஒரு காம்படிஷன்லாம் இருக்கும். படத்தில் எனக்கு பிடிச்சிருந்த இன்னொரு விஷயம் என்னென்னா, ஹீரோ போயிட்டு 50 பேரை தனியாலாம் நின்று அடிக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை. லைக் ஹீரோ வந்து ஒரு 10 பேர் அடிக்கிறது அந்த மாதிரி இருந்துச்சு, பட் 50 பேர் 100 பேர் அந்த மாதிரிலாம் அடிக்கணும்னு ஒரு சிச்சுவேஷனில், விச் வாஸ் குட். சில ஆடியன்ஸ் ஆக்ஷன் மூவிஸ்னாலே இந்த மாதிரி சீன்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, பட் ஃபார் மீ எனக்கு பர்சனலி இல்லை. ஐ மீன் டிஃப்ரெண்ட் பீப்புள் டிஃப்ரெண்ட் டேஸ்ட். ஓகே, அவ்வளோதான் கைஸ், இதுக்கு மேலே என்கிட்ட சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ராம் சரண் ஆக்டட் வெல், பட் எஸ்ஜே சூர்யா நேல்ட் இட். படம் ஆக்ஷன் அண்ட் த்ரில்லர் ஜான்ரா தான், பட் ஆக்ஷன் வைஸ் ஓகே, த்ரில்லர் வைஸ் சஸ்பென்ஸ் லெவல் அப்படி ஒன்றும் இல்லை. ஸோ ஐ வுட் சே 6.5 out of 10. சஸ்பென்ஸ் ஏன் இல்லைனாக்கா உங்களாலே கண்டுபிடிக்க முடியும் படத்தில், ஓ இதுதான் இருக்குமோ எண்டிங் அப்படின்னு ஒரு ப்ரிடிக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஓகே, அவ்வளோதான், பாய்.